பார்க்கிறேன் உனையே விழிநீர் மழை இமையில் இருக்கும் போயாச்சு காரணம் நீயாச்சு நிலவு ஆராத நெஞ்சாச்சு ஆகாரம் நஞ்சாச்சு தினம் குறும்பென உடல் இழைக்கிறேன் உனை விட இல்லை புதுமையே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொவையில் பார்த்துருப்பீங்க. ப்ரொவையில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு அப்படி வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரொமோஷன் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பா. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்பில் அது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்தா வந்து ஒரு புக் மார்க் ஷேக் ஆப் வச்சு எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பா. கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி இதில் புக் மார்க் மட்டும் பார்த்தா வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் வாய்ஸில் சொல்கிறேன். உங்கள் வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் சொல்கிற பாஸ்வேர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரெடாக்ட்னு ஷோ ஆகும். ரெடாக்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆன ப்ராஜெக்ட் ஆப் ஓப்பன் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கே ப்ரெசைன் பார்த்தாலும் கே ப்ராஜெக்ட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் ஷேக் ப்ரெசன்ட் ரெண்டு இம்போர்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஷேக் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஷேக் ப்ரெசன்ட் ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு குரூப் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு எஃபெக்ட் லேயர் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். பேக் வந்துங்க மேலே சிசி லேயர் இருக்கும். இப்போ வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர் ஆட் பண்ணிருப்பேன். இதை வந்து நீங்கள் டிலேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மேலே வந்து உங்கள் சேனல் நேம் நீங்கள் வந்து எடிட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சேனல் நேம் வந்து எடிட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிரிக் கொடுத்துருப்பேன். லிரிக்கில் நான் வந்து எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ண போதால் எஃபெக்ட்டை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து சொல்கிற மாதிரி எடிட் பண்ணேன். நீங்கள் எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா டபுள் புக்காக இருக்கும். 1927 நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போட்டு ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற எப்படி ஆட் பண்ணேன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19:27 வச்சுங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் கிளிக் பண்ணி மீடியா போங்க. யார் இமேஜ் எடிட் பண்ணலாம் இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 கிளிக் பண்ணி ஃபிஃப்த் ஃபில் கம்பஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இமேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கும். இப்போ இங்கே வந்து மேலே 3 கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபில் கம்பஸ் கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிடும். செட் ஆனால் நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க. புக் மார்க் போய்ட்டு இங்கே எக்ஸ்பாண்ட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக இது வரையும் எக்ஸ்பாண்ட் ஆகிடும். எக்ஸ்பாண்ட் ஆன இமேஜ் சைடில் 3 பார் இருக்கும். அது லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அந்த ரேஜென்ட்னு இருக்கும். அது கீழே எடுத்து வச்சுங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இதுவாகும். கரெக்டாக இந்த ரேஜென்ட் கீழே வந்து நீங்கள் ஆட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் எப்படி கரெக்டாக அந்த ரேஜென்ட் கீழே வந்து இமேஜ் எடுத்து வந்துக்கணும். இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து இமேஜ் எடுத்து வந்துருங்க. இப்போ நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி நான் இந்த இமேஜ் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் எப்படி ஷேக் எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே 0:18 உயிரன்னு ஒரு லிரிக் இருக்குது. அந்த லிரிக்கு வந்து ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து எடிட் டெக்ஸ்ட் போய் மேலே 3 கிளிக் பண்ணி இந்த வியூ ஆல் ஃபாண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த 3 பாட் செலக்ட் பண்ணி இந்த இம்போர்ட் ஃபாண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நான் கொடுத்துக்கிற ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் ஃபாண்ட் வந்து ஷோ ஆகும். டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆன ஃபாண்ட் வந்து செலக்ட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபாண்ட் வந்து ஷோ ஆகும். கரெக்டாக நீங்கள் வந்து அது எடிட் பண்ணிங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த ஃபாண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட் வந்து நான் சொல்கிறேன் இது மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி பண்ணுங்கள். கரெக்டாக வந்து நீங்கள் வந்து 0:18 வந்து வச்சுக்கோங்க. வச்சு இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் கிளிக் பண்ணி பார்த்தா ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஆப்ஷன் ஷோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மூவ்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு வந்து சைன் இந்த ஸ்கேல் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிங்க கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இமேஜ் செட் பண்ணணும் அதுக்கேற்ற ஜூம் பண்ணினேன். நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டபுள் புக்கும் இருக்குது. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கரெக்டாக டபுள் புக் மாதிரி வரும். கரெக்டாக 19:27 வச்சுங்க. இப்போ கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பெண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. இப்போ ஸ்டார்டிங் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ரேஜென்ட் கரெக்டாக அந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுவாங்க. நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து கட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கரெக்டாக இப்போ வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணல கரெக்டாக அந்த லேருக்கு மேலே உங்களுக்கு செட் ஆகிற அளவுக்கு வச்சுங்க. நீங்கள் கரெக்டாக நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணி இப்போ அந்த இமேஜ் வந்து கரெக்டாக கட் பண்ணிங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்த இமேஜில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக இந்த ரேஜென்ட் கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக இந்த ரேஜென்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இந்த உயிர் என்ற லிரிக் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஆப்ஷன் பார்த்து ஒரு ஆப்ஷன் வந்து அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த குரூப் கிளிக் பண்ணி எடிட் குரூப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லிரிக்கில் இருக்குல்ல அது வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி மேலே அப்பில் வைங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து நீங்கள் எதனா அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் மூவ் போய் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க கரெக்டாக உங்களுக்கு அந்த லிரிக் வந்து ஷோ நெக்ஸ்ட் யாராக கிளிக் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிட்டு இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த டைம் லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ண கரெக்டாக இது வரைக்கும் கரெக்டாக இந்த புக் மார்க் வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகிடும். கரெக்டாக இது மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்க.
திரும்பி நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் கிளிக் மீடியா போங்க, ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு திரும்பி அந்த இமேஜில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்பியும் நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக அந்த ரேஜன் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துங்க. கரெக்டாக நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வச்சு கரெக்டாக இப்போ அந்த ரேஜன்ட் லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். 3 இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக அந்த லிரிக் கரெக்டாக அது கீழே லிரிக் செலக்ட் பண்ணிட்டு இந்த குரூப் ஆப்ஷனுக்கு செகண்ட் ஆகிற லேயர் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது குரூப் ஆகிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட் 3 அந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்ங்க. லைட் அட்ஜஸ்ட் பண்ணி லிரிக் வந்து மேலே அப்பில் ஸ்க்ரோல் பண்ணிங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் 3 இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக எங்கள் குரூப் லேயர் உங்களுக்கு கரெக்டாக அந்த புக் மார்க்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகலாம். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இதே மாதிரி கரெக்டாக இங்கே நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து குரூப்பில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எடிட் பண்ணிங்க. இதே மாதிரி எடிட் பண்ணிட்டோன்னே இந்த குரூப்புக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவாங்க? இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ தான் ஷேர் ஆப்ஷனுக்கு இல்லை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக வந்து அந்த குரூப் லேயர் இருக்குது. அந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே ப்ளஸ் சைன் மாதிரி ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே காப்பி லேயர் ஆப்ஷன் ஷோ ஆகும். கரெக்டாக அந்த கிளிக் பண்ணி காப்பி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக அந்த குரூப் லேயர் இருக்குது. அந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ் சைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபேஸ்ட் ஸ்டைல்னு ஆப்ஷன் பார்த்து ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இங்கே பெயிண்ட் டப்பா மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல கரெக்டாக உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து மூவ் ஆகுது தெரியும். நெக்ஸ்ட் லேயர் நெக்ஸ்ட் 3 அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆங்கிள் செலக்ட் பண்ணிட்டு வந்து ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் வந்து அந்த பெயிண்ட் வந்து ஆஃப் ஆகிடுது. கரெக்டாக ஆஃப் பண்ணி வச்சுக்கின்னு நீங்கள் ஃபேஸ்ட்னு கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த எந்த இமேஜ் சேஞ்ச் ஆகாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ண இமேஜோட உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகும். இதே மாதிரி கரெக்டாக இங்கெல்லாமே நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி கரெக்டாக எஃபெக்ட் ஆட் பண்ணி எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தா நெக்ஸ்ட் பார்த்தா இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிங்க. பட் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிச்சு. வந்து புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இங்கே ஆட் பண்ணி எல்லா லேயருக்குமே இந்த லேயர் செலக்ட் பண்ணி இங்கே எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. 3 ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இதே மாதிரி கரெக்டாக இங்கே எல்லா லேயருக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அதாவது இந்த புக் மார்க் பர்சன்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8653. இந்த புக் மார்க் பர்சன்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8653. வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் இந்த 6 சீஸ் லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ப்ளஸ் சைன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த காப்பி 6 லேயர் கிளிக் பண்ணிங்க. 6 லேயர் வந்து காப்பி பண்ணி இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு வந்து புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் ப்ளஸ் சைன் மாதிரி கிளிக் பண்ணி ஃபேஸ்ட் 6 லேயர் கிளிக் பண்ணோன்னா இந்த எஃபெக்ட் வந்து இந்த சிசி வந்து 6 லேயர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ்ட் ஆகிடும். கரெக்டாக லாஸ்ட் செட் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு செட்டிங் போல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆன சேவ் குத்தினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.